இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன விஷால், ஹாப்பியா இருக்கீங்க போல? இசை, தேங்க்யூ. எனக்கா தேங்க்ஸ் சொன்னீங்க? பரவாயில்லையே. அம்மா என்ன சந்தேகப்பட்டு என் கூட பேசாம இருந்தது எனக்கு எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருந்தது தெரியுமா? அதான் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. இப்பவாச்சும் அத்தை உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல? ஆமா, மனசுல இருந்து ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. புரியுதுங்க. ஸ்ரீஜா இப்படி ஒரு வீடியோ எடுத்து நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. அப்ப நினைக்காதீங்க விஷால், அதை விடுங்க, மறந்துருங்க. நீங்க தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நான் தான் அன்னைக்கே சொன்னேனே. ஆனா சம்பந்தப்பட்ட நீங்களே என்ன நம்பல. யூ ஆர் ரைட். ஸ்ரீஜா விஷயத்துல அம்மாவே என்ன நம்பாம என் மேல வெறுப்பா இருந்தப்ப கூட நீ மட்டும்தான் என்ன நம்புன. நீ இப்போ என்ன ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணி விட்டுருக்க. நிஜமாவே இப்பதான் என் மனசு ரிலாக்ஸ்டா இருக்கு. அதுக்காக தேங்க்ஸ். ஐயோ, என்ன ஓவரா பாராட்டாதீங்க, எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது. ஏ, இந்த ஆட்டிடியூட் தான் உன்கிட்ட எனக்கு பிடிக்கல. ஓ, அப்ப மத்ததெல்லாம் என்கிட்ட பிடிக்குமா? போதும் போதும் போதும். ஏதோ நீ பண்ண ஒரு விஷயம் சரியா இருந்ததால நீ பண்ண எல்லாமே சரியாயிடாது. சரி விடுங்க. என்ன என்ன விடுங்க? உன் மேல தப்பு இருக்குன்னு சொன்னதும் நீ பின்வாங்கின பாத்தியா? இதுதான் நீ. இல்ல, இந்த பிரச்சனைக்கெல்லாம் எது பேசிக்கான காரணம் நீ யோசிச்சு பாரு. எப்ப நீ மனமேடைய விட்டு எந்திரிக்க மாட்டேன்னு ஸ்ரீஜா கிட்ட சேலஞ்ச் பண்ணியும் அன்னைக்கே எல்லாமே தப்பா போச்சு. இன்னும் சொல்ல போனா ஸ்ரீஜா சொன்னது எல்லாமே சரி. அவளோட இந்த பிஹேவியருக்கு நீதான் காரணம். இல்ல, அவ ஒரு கிரிமினல் மைண்ட் உள்ளவ. அது உங்களுக்கு தெரியாம எனக்கு மட்டும் தெரிஞ்சதுதான் எல்லாத்துக்குமே காரணம். ரொம்ப கிளவரா பேசுறோம்னு நினைப்பா உனக்கு? நீ எதுவும் பண்ணாம அமைதியா இருந்திருந்தா இன்னைக்கு எங்க 4 பேரோட வாழ்க்கையும் தப்பிச்சிருக்கும். ஓம் ஒருத்தியால எல்லாரோட வாழ்க்கையும் ஸ்பாயில் ஆயிடுச்சு. என்னது? ஆமா, என் லைஃப், ஸ்ரீஜாவோட லைஃப், ராகவோட லைஃப், வர்ஷினியோட லைஃப் எல்லாமே நாசமா போயிடுச்சுல்ல. அதுக்கு நீதான் காரணம். போதும், கொஞ்சமா பாராட்டிட்டு இவ்ளோ பேச வேணாம். அத்தை ஸ்ரீஜாவை ராகவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு என்னங்க தெரியும்? அது ஒரு தப்பான டெசிஷன். ஸ்ரீஜாவை ஒரு கிரிமினல்னு நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டீங்க. ஏங்க, உங்களை லவ் பண்ணி டிராப் பண்ண ஒருத்தி உங்க அண்ணனை கட்டிக்க ஒத்துக்கிட்டது எந்த ஊர்ல நியாயம்? அது என்ன மைண்ட் செட்? உங்க மேல வச்சிருந்த லவ் உண்மையா இருந்திருந்தா அவ ராகவ கல்யாணம் பண்ணிருப்பாளா? இது எவ்வளவு பெரிய அசிங்கம். அவ ஒரு கிரிமினல் விஷால். இசை, போதும் நிப்பாட்டு. ஓவரா பேசாத. நீங்க தான் என்ன பேச வைக்கிறீங்க. உங்களுக்கு ராகவ் வாழ்க்கை மேல எவ்வளவு அக்கறை இருக்கோ அதே அளவுக்கு அக்கறை என் தங்கச்சி வர்ஷினி மேலயும் எனக்கு இருக்கு. சும்மா எதையாவது சொல்லிட்டு தெரியாதீங்க. என்ன கோவம் வருதா? நியாயமா எங்களுக்கு தான் உன் மேல கோவம் வரணும். விஷால், நான் இப்பவும் சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு தான் அந்த ஸ்ரீஜாவை பத்தி ஒண்ணுமே தெரியல. ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் உன் மேல ஒரு நல்ல எண்ணம் வந்திருக்கு. ஸ்ரீஜாவை பத்தி கண்டபடி ஏதாவது சொல்லி நீ அதை கெடுத்துக்காத. அவ மேல எந்த தப்பும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவளை தப்பு பண்ண வச்சதே நீதான்.